ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட நாக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு ரெண்டு விதமாக பேசுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். திடீர்னு இறந்துட்டார். நல்லா தான் இருந்தார். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனை பார்த்தேன். நல்ல மனுஷன். என்னோட இந்த மாதிரி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காது. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனோட நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக பேசும். செத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கு வேறு விதமாக பேசும். நான் எப்போவும் ஒரே விதமாக தான் பேசுவேன். அவன் எப்படிப்பட்டவன் என்ன எதுனா அது மனசுக்குள்ளே நான் வச்சுக்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துங்க. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இறந்து இன்னைக்கு காலையில் தான் இறந்தார். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு இறந்துட்டார். வயசு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அது சொல்ல வேணாம், இப்போதைக்கு சாவர வயசு தான். அது சொல்லக்கூடாது. இப்போ யார் 100 வருஷம் வரைக்கும் வாழுறாங்க, யாரும் வாழ மாட்டேங்கிறாங்க. 40, 50, 30 போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனை ஒரு 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் நல்ல மனுஷன். இப்போட சொல்கிறேன், அவர் உயிரோடு இருக்கும்போது அதான் சொல்லுவேன். அவன் செத்துட்டார். இப்போ கூட அதான் சொல்கிறேன், நல்ல மனுஷன் அவர். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இறந்துட்டார் கேள்விப்பட்டேன். ஆனால் மனசு கஷ்டமாச்சு. என்னால் தான் போக முடியல. அந்த மனுஷனை பற்றி இன்னொருத்தர் சொன்னார். என்னன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி தான் அந்த நல்லா ஃபிட்டான ஆள் அவர்கிட்ட தான் எப்போவும் இருப்பார். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் எப்போவும் பேசுவார். அவர்கிட்ட தான் வியாபாரம்லாம் பண்ணுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செத்தார் பார்த்தீங்களா, அவரை பற்றி இன்னொரு அந்த அவரோட ஃப்ரெண்டே பேசுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை பற்றி என்ன நான் சொன்னேன். அவன் ஒரு புறம்போக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அசிங்கமாக திட்டினார். சரி கேட்டேன், என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் கூட தான் இருப்பார், நல்லா எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவார். இப்போ என்னடான்னு இந்த மாதிரி பேசுகிறாரு. அவன் என்ன பேசினா தெரியுமா? இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி அந்த அண்ணன்கிட்ட பேசுனதுக்கு இவனா கேடு கட்ட புறம்போக்கு அப்படிலாம் நாய் அப்படி பண்ணி எல்லாம் பேசினார். இன்னும் அசிங்கமாக கூட பேசினார். நான் சொல்ல விரும்பலாது. இப்போ திடீர்னு அந்த அண்ணன் செத்த அப்புறம் தான் நான் சொல்கிறேன், நல்ல மனுஷன்ப்பா, இவன் கூட தான்ப்பா இருப்பான், அப்படி தான்ப்பா இருப்பான், இப்படி தான்ப்பா இருப்பான்னு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட நாக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனை பற்றி அசிங்கமாக பேசுறது. செத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லபடி ஐயோ நல்ல மனுஷனாச்சு போயிட்டானே என்ன பண்ணுறது, அந்த மாதிரி என் கூடவே இருந்தானே அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற நீ? என்ன பாப்பா சொல்கிறேன்? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என் பாப்பா கூட பாருங்களேன், பின்னாடியெல்லாம் பேசவே பேசாது. என் பையன் கூட பாருங்கள், பின்னாடியெல்லாம் யாருக்கிட்டே பேச மாட்டான். முன்னாடியே என்ன போல தான் என் பசங்களும் முன்னாடி தான் பேசுவான். அந்த மனசுக்குள்ளே அதெல்லாம் வச்சுலாம் பேச மாட்டாங்க. இவங்க பசங்க பார்த்தீங்களா, என் பசங்க இந்த வயசுலேயே செம்ம உஷாராகிறான். அந்த மாதிரி நான் வளர்த்துக்கிறேன் என் பசங்களை. முன்னாடி தான் பேசுவான், பின்னாடிலாம் யாருக்கும் அந்த மாதிரி அசிங்கமாக பேசலாம் இல்லை. இருப்பாப்பா நான் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, அவர் கூட யார் வேணா இருக்கட்டும், உயிரோட இருக்கட்டும், செத்த அப்புறம் இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனாக பாருங்கள். உங்ககிட்ட மைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது மனுஷனோட நாக்கு பார்த்தீங்கன்னா பணத்தால் தான் மாறுது. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ சந்தோஷமாக இருக்க போகிற, நீ வாழு. ஏன்னா அடுத்தவனை பற்றி குறை சொல்லி நீ வாழாத, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட பணம் அதிகமாகுது, நான் சொல்கிறது தான் அவன் கேட்கணும் அப்படிலாம் யாரையும் அடிமைப்படுத்த நினைக்காதீங்க யாரும். ஏன்னா இப்போ எல்லாம் அப்படி தான் கீறாங்க. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ வாழுப்பா, யாருக்கும் இந்த மாதிரி குறையாக பேசி இது பண்ணாத. ஏன்னா அந்த பணம் ஊந்து சரியா, நீ எப்படி வேணா இது பண்ணலாம். அவன்கிட்ட பணம் இல்லையா, உன்னால் முடிஞ்ச உதவி பண்ணு. இல்லையா, சரி விட்டுரு. அவனை குறை சொல்லி அவன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசாத. ஏன்னா அவன் உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை பற்றி அசிங்கமாக பேசினாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது அதெல்லாம். ஏன்னா என் பாப்பா எல்லாம் இருக்குது, அது சொல்லக்கூடாது வார்த்தை. அந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்தோம்லாம் பேசினான். இப்போ பார்த்தா திடீர்னு செத்த அப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டான் அப்படி இப்படி என்ன பீலா விடுறான்னு தெரியுமா அந்த ஆள். ஏன்னா செம கோவம் வந்துச்சு எனக்கு. என்னத்தை பண்ணுறது, மனுஷோட நாக்கே அப்படி தானே, நாயை விட மோசமானது. ஏன்னா நன்றி உள்ள மனுஷனுக்கும் ஜீவனுக்கும் 2 விஷயம் இருக்குது. நன்றி உள்ள நாய் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நாள் சோறு போடு, பல வருஷம் சாவுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன் காலடியே இருக்கும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஒரு நாள் சோறு போட்டேன்னா அந்த நாய்க்கு காலம் உள்ள வரைக்கும் அந்த நாய் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நன்றி உள்ளதாக இருக்கும். அதே நீ மனுஷனுக்கு 100 வருஷம் கூட சோறு போடு, 100 வருஷம் பாப்பா, நீ 100 வருஷம் மனுஷனுக்கு சோறு போட்டே வச்சுக்க. அவன் ஒரு நாள் நீ சோறு போட, 100 வருஷம் சோறு போட்டு ஒரு நாள் நீ சோறு போடாத, அது 2ஆவது நாள் ஒன்று உன் காலில் கடிச்சு விட்டு போயிடும். மனுஷன் அந்த மாதிரி, இந்த மனுஷனோட வாய் அந்த மாதிரி. ஏன்னா மனுஷனோட புத்தியே அப்படி தான். ஏன்னா வாய் இல்லை ஜீவனை நம்பு, மனுஷனை மட்டும் எப்போவும் நம்பாத. ஏன்னா பணம் 10 சேவும். என்ன பாப்பா சொல்கிறேன்? பணம் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி வாழ்த்தாங்க. அப்பா இல்லை, நான் இல்லை
வாங்கி சொன்னேன் வேலை செய்து வந்தாங்களா வாங்கி விளையாடு நான் கோவம் பண்றேன். ஐயா நீ என்னடா சொல்ற அப்பானை பத்தி? அவன் இப்பதான் தூங்கி எழுந்துச்சா யோசிக்கிறான் என்ன சொல்லணும்னு. இன்னும் யோசிக்கிட்ட விடுங்க. என்னடா சொல்ற நீ பாப்பா? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போவே சொல்கிறேன், மனுஷனை மட்டும் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, என்ன கூட நம்பாதீங்க. இருக்கிற பொதுவான விஷயம் அதுதான். சரியா? ஓகே பாய். பாய் பாய். பாய் பாய்.